சகல அதிகாரம் படைத்த பரிசுத்த ஆவியானவரை மக்கு ஸ்தோத்திரம் துதிக்கின்றோம் மகிமைப்படுத்தும் தகப்பனே. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை ஆண்டவரே இந்த மாலை பொழுதுக்காக தகப்பனே, இரவு கால ஜாமத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கும் துதிக்கின்றோம் மகிமைப்படுத்தும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இதோ கொடுங்கள் கொடுக்கப்படும், ஆமைக்கு கூலிக்கு சரிந்து போகும் அழுது கொடுவேன் என்று சொன்ன வேதத்தின் வார்த்தை தகப்பனே. இதோ கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும் ஆண்டவரே, இந்த நாளை தகப்பனே உமக்கென்று செலுத்திய காணிக்க தகப்பனே அங்கீகரித்து ஆசீர்வதித்த தகப்பனே, அவர்கள் குடும்பத்தை தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே, அவர்கள் குடும்பத்தில் பானைகளுமா செலவழிந்து போக தகப்பனே, கலசத்தில் குழந்தை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. எப்படியா கர்த்தாவினே சாரிபத்த விதவை ஆசீர்வதித்த தேவனாய கர்த்தாவே, அது போன்ற தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்த தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, நீ தாமே தகப்பனே ஒவ்வொரு தகப்பனை குடும்பத்தை ஆசீர்வதித்து மனிதத்தை காத்துக்கும்படியாக கர்த்தரும் ரட்சிப்பராகும் மீட்பனும் வழியும் சாதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன் ஆமீன்.
ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதினில் நம்முடைய போதகராகிய தகப்பனாக இருக்கும் அவரை சாட்சியாக நான் சொல்லும்படியாக இந்த இடத்தில் தேர்ந்தெடுக்கும் நமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்ன வேதத்தின் வார்த்தைப்படி இந்த ஆலயம் கட்டுவதற்கு உண்டாக முதல் கொண்டு ஆரம்பம் தகப்பனே. எங்களுக்கு அநேக போராட்டங்கள் இருந்த போதிலும் அதையெல்லாம் சமாதானத்தோடு முடித்து இன்று சமாதானத்தோடு ஆண்டவரை இந்த ஆலயத்தை திறப்பும்படியாக செய்து இதில் வந்து கொண்ட ஒவ்வொரு ஆத்ம இந்த அவர் இரத்தத்தினால் கழுவி புது நன்மைகளால் அபிஷேகம் செய்து ஆசீர்வதிக்குண்டாக சொந்தரும் ஐயா அவர் கொடுத்த பாஸ்டர் அமயம் மகன் இமான் ஐஷன்வேலையும் தக ஆசீர்வதிக்குண்டாக ஒவ்வொரு காரியங்களும் அவர்கள் பார்த்து பார்த்து இந்த ஆலயத்தை கட்டும்படியாக அதற்கான என்ன செலவனாலும் பரவாயில்லை. சாலமோன் கட்டிய ஆலயத்தை போல நாம் இந்த ஆலயத்தை கட்டுவோம் என்று அடிக்கடி ஐயா அவர்கள் என்னோடு சொல்லுவார்கள். அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஐயா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படியே இந்த ஆலயத்தை கட்டி இன்று பிரதிஷ்டை செய்யும்படியாக செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆகினால் ஆரம்பம் மாற்றமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் முடியும்படியாக என் தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமீன்.